எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்க ராயபுரம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ராயபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சுதந்திரம் பெற்றதற்கு பின் 11 முறை எலக்ஷன் நடந்திருக்கு. இந்த 11 முறை எலக்ஷன்கள்ல திமுக அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல 1977, 1980, 1980, 1986, 2096, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்புல 1991, 2001, 2006, 2011, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்துல 11 முறை எலக்ஷன்கள்ல 6 முறை திமுகவும், 5 முறை அதிமுகவும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ராயபுரம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பொறுத்தளவுக்கு நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுகவோட முன்னாள் அமைச்சரா இருந்த ஜெயக்குமார் அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவரு பார்த்தீங்க அப்படின்னா 55,205 வாக்குகளும் 46.10% பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக கூட்டணியில இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில ஆர். மனோகர் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 47,174 வாக்குகளும் 39.40% பெற்றிருக்கிறாரு. அடுத்து பாஜக சார்பில எம்.ஆர். ஜமீலா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 3,562 வாக்குகளும் 3% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஜெயக்குமார் அவர்கள் தோல்வி தழுவியிருக்கிறாரு. திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல ராம்மூர்த்தி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 64,424 வாக்குகளும் 53.60% பெற்றிருக்கிறாங்க. அதிமுக சார்புல ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிட்டு 36,645 வாக்குகளும் 30.50% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வெற்றி வித்தியாசங்கள் 23% இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் சார்புல கமலி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 7,593 வாக்குகளும் 6.6% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ராயபுரம் மக்களவைத் தேர்தல் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவைத் தேர்தல்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது சென்னை வடக்கு நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில சென்னை வடக்குல திமுக தான் வெற்றி பெற்றாங்க. திமுக சார்புல பார்த்தீங்க அப்படின்னா, கலாநிதி வீராசாமி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 71,939 வாக்குகளும் 66.28% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்புல மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 16,212 வாக்குகளும் 14.94% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சி சார்புல காளியம்மாள் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 5,927 வாக்குகளும் 5.46% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காளியம்மாள் அவர்கள் தான் இப்போ வந்து அதிமுகல இணைஞ்சிட்டாங்க. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில திமுக மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்புல மீண்டும் கலாநிதி வீராசாமி அவர்களே போட்டியிட்டு 62,496 வாக்குகளும் 57.58% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்புல ராயபுரம் மனோ அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 24,367 வாக்குகளும் 22.45% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாஜக சார்புல பால் கனகராஜ் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 12,873 வாக்குகளும் 11.86% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல அமுதினி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 8,809 வாக்குகளும் 8.12% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ராயபுரம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த 4 தேர்தல்ல திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லாம் எப்படிப்பட்ட வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க, அவங்களோட வாக்கு வித்தியாசங்கள் இந்த தொகுதியில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 46.10%, 2019 14.94%, 2021 30.50%, 2024 22.45% பெற்றிருக்கிறாங்க. திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 39.40%, 2019ல 66.28%, 2021ல 53.60%, 2024ல 57.58% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 2.51%, 2019ல 5.46%, 2021ல 6.6%, 2024ல 8.12% இந்த இடத்துல வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ராயபுரம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்களா 1,46,865 பேர் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. அதுல 71,114 ஆண்களும், 75,698 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் 53 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வகையில வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா,
18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, 24,037 ஆண்களும், 25,586 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, 30,437 ஆண்களும், 32,399 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 16,641 ஆண்களும், 17,713 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சிகள் இந்த இடத்துல அதிகமா இருக்கு. அடுத்து ராயபுரம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 1989ல 70.10%, 1991ல 59.40%, 1996ல 61%, 2001ல 50%, 2006ல 69%, 2011ல 70.60%, 2016ல 64.30%, 2021ல 67.30% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு 67.40% வந்து இந்த தொகுதியில வாக்குப்பதிவு நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இத கண்டிப்பா இந்த மக்கள் 100 பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட மிகப்பெரிய தாழ்மையான கருத்தா இருக்கு. தாழ்மையான ஒரு இதா இருக்கு, பதிவா இருக்கு. கண்டிப்பா நீங்க அத பண்ணி குடுங்க மக்களே. அடுத்து ராயபுரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த தடவ வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க மிகப்பெரிய அளவுல கூட்டணிகள் வைத்து மிகப்பெரிய அளவுல 2026 தேர்தலுக்காக காத்திருக்காங்க. அவைங்க 2வது முறை ஆட்சி அமைத்து நல்லாட்சிய குடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு முன்பொருளா வச்சு அவர் வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவிங்கள விட நாங்க நல்லா பண்ணியிருக்கோம். அதாவது போன சென்ற அதிமுக கவர்மெண்ட் விட இந்த தடவ திமுக திராவிட மாடல் ஆட்சி மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வாக்குகள் வந்து பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களும், சென்னையும் மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு வலுவா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பலம் வந்து 40க்கு 41 இதுக்கு 40 ஜெயிச்சதே 2021ல மிகப்பெரிய அளவுல வெற்றியா கருதப்படுது. ஸோ இந்த தடவ வந்து ஒரு 6, 7 தொகுதிகள மட்டும் விட்டுட்டு மித்த இருக்கிற தொகுதிகள் அதாவது குறைந்தபட்சம் 10 தொகுதிகள விட்டு மீதி 30 தொகுதிகள அங்க கைப்பற்றிருவாங்க. மீதி இருக்கிற பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 78 தொகுதிகள் வந்து பெறறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து திருச்சி வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட்டா இருக்கு. டெல்டா இருக்கு, தென் மாவட்டங்கள் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வியூகத்த வகுத்து ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல நிர்வாகம் நடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, வியூக வகுப்பாளர்களோட அதாவது அவிங்களோட ஹெல்ப்போட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ ஆட்சிய பிடிக்கிறதுக்கு திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளாலயும் உறுதியா சொல்ல முடியும். பட் ஆனா வந்து மக்களோட நிலைப்பாடுகள் வந்து ஒரு பக்கமே மிகப்பெரிய அளவுல சாய்வா இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா, கொங்கு மாவட்டங்களும், கீழ இருக்கிற தென் மாவட்டங்கள்ல சில பார்த்தீங்க அப்படின்னா, வட மாவட்டங்களும் வந்து அதிமுக கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இந்த தேர்தல் மிகப்பெரிய அளவுல இழுபறியா இருக்குது. இந்த தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாக்குகள் வித்தியாசங்கள் கூட பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.8% தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல தான் வெற்றியே பெறப் போறாங்க. அந்த வாக்குகள் வந்து மிக குறைவான அளவுல தான் எல்லாத்துக்கும் கிடைக்கப் போகுது. அந்த வகையில திமுகவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 37.56%, 37,180 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இவ்வளவு குறைவா சொல்றேன் அப்படின்னா, அதாவது 1,50,000 பேத்துல கிட்டத்தட்ட 67% பேர் தான் இந்த இடத்துல வாக்குகள் பண்றாங்க. அத 33% அதாவது 3ல் 1 பங்கு இந்த இடத்துல வாக்குகள் செலுத்துறதே இல்ல. ஸோ அதனால கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கு வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, வாக்காளர்கள் பதிவு பண்ற வாக்குகள வச்சு இவங்களுக்கு 37,180 வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேள தேர்தல் ஆணையம் வந்து மறு வெளியீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வாக்காளர்களோட இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த பெர்சன்டேஜ் தான். கிட்டத்தட்ட மறுபடியும் 2,00,000 வந்தாலும் இந்த தொகுதியில 48,000 தான் வருமே சம்திங். அந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் மட்டும் நீங்க கான்ஸ்டன்ட் பண்ணிக்கங்க மக்களே. அந்த வகையில இந்த இடத்துல திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் நானும் ஏன்னா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இடத்துல Insta, Facebook அண்ட் YouTubeலலாம் நெறைய கருத்து கணிப்புகள் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. அந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவுல வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. இந்த தடவையும் அவைங்க வந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ராயபுரத்த கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 36.68%, 36,308 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க மிகப்பெரிய அளவுல வந்து கூட்டணிகள வந்து வலுப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கூட்டணி வந்து பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய வெற்றிய பதிவு செய்யறதுக்கு இபிஎஸ் அவர்கள் முயன்றுட்டு இருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி ஏன்னா இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார் தொகுதி தான். ஏன்னா ராயபுரம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயக்குமார் அவர் வந்து சபாநாயகரா இருந்திருக்கிறாரு. மற்றும் வந்து
அமைச்சராவும் இருந்திருக்கிறாரு. ஸோ, அதனால இது மிகப்பெரிய அளவுல கவனிக்கப்பட்ட தொகுதியா 2021ல பார்க்கப்பட்டது. பட் ஆனா 2021ல சென்னையில போட்டியிட்ட எல்லா அமைச்சர்களும் சரி, நல்ல முக்கிய நி நி நிருபர்களும், நிர்வாகிகளும் சரி, அதிமுகல பெரிய தோல்விய தழுவியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல இந்த தடவ வந்து அவரு எனக்கு தெரிஞ்சு ராயபுரத்த விட்டு வேற தொகுதியில நிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பேசிட்டு இருக்காங்க. ஸோ, எந்த வகையில பார்த்தாலும் அதிமுக கூட்டணி 36.68% 36,308 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆட்சி மாற்றத்த விரும்புற சில மக்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஆனா, அது வந்து கொஞ்சம் திமுகவுக்கு பலமா இருக்கு. கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது? ஒரு 4, 5% மட்டும் வந்து எல்லா இடத்துலயும் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அதுவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல தான் 5% இருக்கு. மத்த மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு தான் இருக்கு. ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜைஸ். ஏன்னா 2016ல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் சென்னையிலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. பட் ஆனா அது வந்து 8 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. மீதி இருக்கிற 22 தொகுதியில 8 தொகுதியில 14 தொகுதிகள் வந்து திமுக தான் வெற்றி பெற்றாங்க. அந்த அளவுக்கு வந்து திமுக வந்து 2016ல ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் 2021 தேர்தல்ல முழு ஆதிக்கம் இருந்துச்சு. 2026 தேர்தல்ல எப்படிப்பட்ட வாக்குகள் வந்து கிடைக்கப் போகுது? எப்படி வந்து சென்னைய வந்து அவைங்க கவர் பண்ண போறாங்க? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9.25% 9,160 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவங்க உறுதியா தெரிவிச்சுட்டாங்க. ஸோ வேட்பாளர்கள் பட்டியல் வரைக்கும் அறிவிச்சுட்டாங்க. ஸோ அவைங்களோட கேப்பபிலிட்டிக்கும், அவைங்கள்ட்ட இருக்க அந்த கொள்கைகளுக்கும் மக்கள் வந்து அடாப்டடா இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்னா, அந்த வீடியோஸ்ல வந்து 15 பேர் வந்து திமுகவுக்கும், 10 பேர் அதிமுகவுக்கும், 2 பேர் மட்டும் தான் நாம் தமிழருக்கும் குடுக்குறாங்க. டிவிகேக்கு 14 பேர் குடுக்குறாங்க. ஸோ திமுகவுக்கு நிகரா வந்து அதிமுகவ தாண்டி திமுகவுக்கு நிகரா வந்து சென்னையில வந்து டிவிகே வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா டிவிகேவ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும், விஜய் அவர்கள பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபேமான ஆக்டர். ஸோ, அதனால அவரு வந்து பொலிட்டீஷியனா வேற மாறியிருக்காரு. ஸோ, அதனால வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அவர் மேல ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா, அவராச்சும் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஆட்சி மாற்றத்த நிகழ்த்தி அவர் வந்து கண்டிப்பா வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிறத அவைங்க எல்லாரும் நம்புறாங்க. அதனால பார்க்கலாம். ஏன்னா, எல்லாமே எல்லா நேரத்திலயும் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும்னு சொல்லிற முடியாது. அது நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ, கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புனால சீமான் அவர்களுக்கு ஒரு 9.25% 9,160 வாக்குகளும் மட்டும் தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு இவங்கள்ட்ட கூட்டணியும் இல்ல. அட் தி சேம் டைம் வந்து அவிங்க அவிங்களோட பிரச்சாரங்கள், அந்த அறிக்கைகள்லாம் அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமா இல்லாத காரணங்காட்டி, மக்கள் மிகப்பெரிய அளவில அவர ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஆனா, அவரு வந்து எல்லாத்தையும் டிசிஷன் அவரு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு டிசிஷன் மேக்கரா இருக்காரு. ஸோ, அதுவே மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவு வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலைய பொறுத்தளவுக்கு 14.58% 14,432 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாக்குகள் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு தனி மனிதனுக்காக கிடைக்கிற போற வாக்குகள். இந்த கழக நிர்வாகிகளும், கழக தொண்டர்களும் அந்த தொகுதிகளை எந்த மாரியான பார்ட்டிசிபேஷன் பண்றாங்க? அவிங்களோட பங்களிப்புகள் எப்படி இருக்கு? அவிங்களோட வெற்றி வாய்ப்புகளை எப்படி உருவாக்கிக்கிறாங்க? அப்படிங்கிறத நம்ம வந்து கேண்டிடேட்ஸ் அனவுன்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா, கேண்டிடேட் அனவுன்ஸ் வந்து ஒரு சில பேர தவிர மித்த எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய அளவுல அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்காது. பட் ஆனா என்னோட கணிப்பு என்னன்னா, தாவேக்கா அந்த விசில் சின்னம் அப்படிங்கிறத வந்து மக்கள் மனதுல மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஆரோக்கியமான பதிவா ஆயிடுச்சு. ஸோ, அத கண்டிப்பா மக்கள் மறக்க மாட்டாங்க. ஸோ, அதனாலேயே இவ்வளவு வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி இப்படி இந்த மாரியான கூட்டணிகள் சேர்ந்தா மேல்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், மூப்பனார் கட்சி மற்றும் சில கட்சிகள்லாம் அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ, அந்த கட்சிகள்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 36.68% வாக்குகள் வாங்கி இந்த தொகுதியில இந்த வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப வரைக்கும் கொஞ்சம் பில்ட் வந்து கொஞ்சம் நல்லா நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணிக்கு இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்புகளுக்கு பக்கமா வந்து செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா, இந்த தொகுதியோட 2024 எலக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா, ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்கப் போற நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவுல சுவாரஸ்யமான விஷயங்கள எல்லாத்துக்குமே சொல்லும். ஸோ, அந்த அளவுக்கு வந்து சொல்லும். பட் ஆனா, அதுலருந்து டீவியேஷன்ஸ் நெறைய வரும். அப்படி டீவியேஷன்ஸ் ஆனாலும் இந்த தொகுதியில வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, என்னோட கணிப்புப்படி திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல டீவியேஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஆட்சி மாற்றத்துக்கான டீவியேஷன்ஸ், இன்னொன்னு வந்து டிவிகேவோட ஆ கம்மிங்னால அவங்க மிகப்பெரிய அளவுல சஃபர் ஆகப் போறாங்க. அப்புறமேட்டு அவிங்க மேல இருக்கிற ஊழல் புகார்கள் அண்ட் பாலியல் இந்த மாரி
கொலை, கொள்ளை புகார்கள்லாம் நெறைய இருக்கு. பட் அதை தாண்டியும் சென்னை மக்கள் வந்து இன்னும் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போதுன்னு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வெற்றி பெற போறாங்க. அதிமுக 36.68% வாங்கி தோல்விய கொஞ்சம் இந்த தொகுதியில பண்ண போறாங்க. ஆனாலும் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார் தொகுதியா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவர் கண்டிப்பா வந்து பண்ணுவாருன்னு நம்புறேன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக பொறுத்தமட்டிலும் இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் கூட இருக்க காரணத்தினால, இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு திமுகவோட பலமும் அதிகமா இருக்கு. ஏன்னா, திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல கூட்டணி கட்சிகளுக்கு குடுத்தங்காட்டி தான் அந்த தொகுதிய அவங்க இழந்திருக்காங்க. ஸோ, இந்த தடவ வந்து அவிங்களே போட்டியிட்டதுங்காட்டி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வந்து அந்த தொகுதியில, அந்த சின்னத்துல போட்டியிடுச்சு அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றிய பதிவு செய்து அத 2021ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ, பார்க்கலாம். இந்த தடவையும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு ஒதுக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு அவைங்களோட சாலிடா 150 டூ 160 தொகுதிகள் அவைங்க கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. நான் வந்து 8 தொகுதிகள் குடுப்பாங்கன்னு நெனச்சேன். பட் ஆனா தேமுதிகவோட வருகையினால பார்த்தீங்க அப்டின்னா, ஆ அ மதிமுகக்கும் சம்திங் இந்த சிபிஐ, சிபிஎம்க்குலாம் 4 தொகுதிகள் ஒதுக்கியிருக்கதாவும், ஆ இவிங்களுக்கு மட்டும் விசிகேக்கு மட்டும் 6 தொகுதிகள் அப்டிங்கிற மாரியும் பேசிட்டு இருக்காங்க. மக்கள் நீதி மய்யத்துக்கு 2 தொகுதிகள் தான் அப்டிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா அவிங்க வந்து அவிங்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அவிங்க அந்த கட்சிகள்ல அங்கமாயிட்டாங்க. எப்படி இருந்தாலும் சரி திமுக வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அதாவது தமிழ்நாட்டு கட்சிகள், இடதுசாரி கட்சிகளையும், அட் தி சேம் டைம் இந்த அமைப்பு ரீதியான கட்சிகளையும், இல்ல புதுசா வந்த கட்சிகளையும் வந்து விழுங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, திமுக இந்த டைம் என்ன சொல்றாங்களோ, அத கேட்கிற அளவுக்கு தான் வந்து அவிங்களோட நிலைமை இருக்கு. நான் நியூஸ் நெறையா பார்த்தேன். கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த சண்முகம் அவர்கள் கூட மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வருத்தத்த தெரிவிச்சிருந்தாரு அப்படிங்கிறது தெரியும். பார்க்கலாம். அது எல்லா கூட்டணிக்குள்ள இருக்கிறது தான். பட் ஆனா அது வந்து திமுக நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு போட்டியிட்டாங்கன்னா 9.25% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்க தனிச்சு தான் போட்டியிட போறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கூட்டணி இப்போ வரைக்கும் கூட்டணியோட சேரல. எந்த கூட்டணி பற்றியும் அவங்களும் விவாதிக்கல. ஸோ, அதனால தனிச்சு தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையா இருக்கு. ஏன்னா, சீமான் அவர்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட கொள்கையினால தனக்கு வர வாக்குகளே போதும் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதியா நம்புறாரு. ஸோ, அவரோட நம்பிக்கை மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல விதையா மாறணும் அப்படிங்கிறத நான் இந்த காணொளி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவு வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 14.58% வாக்குகள் வந்து தனி ஒரு மனிதராக இருக்கிற விஜய் அவர்களுக்கு பொருத்தமா இருக்கும். அந்த வகையில பார்க்குறப்போ ஏன்னா மக்களோட வந்து அந்த அபரிமிதமான ஆதரவு வந்து விஜய் அவர்களுக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டமும் சென்னையும் கிடைக்கு. ஸோ சென்னைய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ டிஎம்கேக்கும், டிவிகேக்கு தான் போட்டி. அந்த வகையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அந்த 40 தொகுதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக ஜெயிக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட வருகையினால டிஎம்கேக்கு குடுக்குற சஃபர்னால அவைங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து சைலன்ட்டா ஸ்கோர் பண்றது அதிமுக மக்களே. அதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அதிமுகவும், பாஜகவும் மிகப்பெரிய அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் இது ஒண்ணு. அவிங்க 2 பேரும் ஓகே. அவிங்க 2 பேரும் சண்டை போட்டு போறாங்க. இப்போ கூட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் தெரிவிச்சது நேரடியா திமுகவ மட்டும் தான் நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது வந்து இப்ப தான் எனக்கு புரியுது. ஸோ திமுகக்கும், டிவிகேக்கும் தான் பிரச்சனை போல இருக்கு. அதிமுக சைலன்ட்டா எல்லா பார்ட்டிசிபேஷனும் பண்ணி அவிங்க வெற்றி பெற போறதுக்கு அவிங்க வந்து தயாரா இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இபிஎஸ் அவர்கள். இந்த காணொளி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி நம்ம எல்லா வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அதெல்லாம் போய் வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு எல்லாமே இருந்தது அப்படின்னா, நாங்க மிகப்பெரிய வெற்றிய வந்து உங்களுக்கு மிகப்பெரிய டேட்டாஸ் வந்து உங்களுக்காக குடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க எங்களோட இணைந்திருங்கள். நன்றி.